அன்பர்களே, இன்று சனிக்கிழமை கடகம்பாடி ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் கும்பகோணத்திலிருந்து எரவாஞ்சேரி வழியாக பூந்தோட்டம் செல்லும் சாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடகம்பாடியிலே அமைந்துள்ளது. ஸ்ரீராமருக்கு எவ்வித எதிர்பார்ப்புமின்றி தொண்டு செய்பவர் அனுமன். மற்றவர்கள் ஸ்ரீராமனின் மூலமான ஸ்ரீ நாராயணனிடம் வைகுண்டம் வேண்டினர். அனுமன் மட்டும் மறுத்திட்டார். காரணம், வைகுண்டத்திற்கு சென்றால் நாராயண என்னும் கோஷம்தான் கேட்கும். பூலோகத்திலோ சிரஞ்சீவியாயிருந்து ராம நாமம் சொல்லி நாம் இங்கே கேட்கலாம் என்னும் வரத்தை பெற்றார். அதனால் சோழ மன்னன் ஒருவன் அரசலாற்றின் கரையோரம் ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்ரீ வாசுதேவ பெருமாளுக்கு கோவில் எழுப்பினார். அங்கே பவ்ய ஆஞ்சநேயருக்கும் சன்னதி எழுப்பினார். வரப்பிரசாதியாகிய இவர் பக்தர்களுக்கு நல்லருள் பாலித்து வருகிறார். கடகம்பாடியின் பழைய பெயர் சரபோஜி ராஜபுரம். இங்கு ஆஞ்சநேயர் கைகட்டி வாய்பொத்தி பவ்யமாக சேவை சாய்த்து வருகிறார். அமாவாசை நாளில் இவருக்கு விசேஷ திருமஞ்சனம் நடைபெறும். இவரை வழிபட சனி, வியாழன் கிழமைகள் ஏற்ற நாளாகும். அமாவாசை நாளில் 11 முறை வலம் வந்து வழிபட எதிரிகள் தொல்லை அகலும், நோய் அகலும். பவ்ய ஆஞ்சநேயருக்கு மாதந்தோறும் மூல நாளில் விசேஷ ஹோமங்களும் அபிஷேகமும் நடைபெறும். மாசி மாதம் புனர்பூசம் தொடங்கி மூலா நட்சத்திர நாள் வரையிலும் லட்சார்ச்சனை நடைபெறும். கருவறையில் மூலவராக ஸ்ரீதேவி பூதேவியோடு ஸ்ரீ வாசுதேவ பெருமாள் காட்சி தருகிறார். கிழக்கு நோக்கி சக்கரம் தாங்கி அபயவரத ஹஸ்தங்களும் இருபுறம் தேவியர் நிற்க வாசுதேவ பெருமாள் திருக்காட்சி தருகிறார். 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் இது. செயல்களில் பலனை துறப்பது பற்றி கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு கூறிய போதனையுடன் தொடர்புடையது இந்த கோவில். திருமணத் தடைகள் நீங்கியும், நோய்கள் குணமடையவும், வணிகம் அபிவிருத்தி அடையவும், மகப்பேறு, ஞானம் மற்றும் புகழ் பெறவும், பணிவு, இறைத்தொண்டில் ஈடுபடவும் இங்கே பெருமாளையும் ஆஞ்சநேயரையும் பிரார்த்திக்கின்றனர். நேர்த்திக்கடனாக தங்கள் ஜென்ம நட்சத்திர நாளில் அர்ச்சனை செய்தும் 11 முறை வலம் வந்தும் வழிபடுகிறார்கள். தமிழ் வருடப்பிறப்பு, ஜேஷ்டாபிஷேகம், பவித்ரோத்சவம், திருக்கார்த்திகை, மார்கழி மாத அனுமத் ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதேசி, ராமநவமி போன்ற விழாக்களும் மாசி மாதம் லட்சார்ச்சனையும் இங்கு சிறப்பாக நடைபெறுகின்றன. கடகம்பாடியில் அருள் புரியும் ஸ்ரீ வாசுதேவ பெருமாளையும் ஸ்ரீ பவ்ய ஆஞ்சநேயரும் வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ வாசுதேவாய. ஜெய் ராம், ஸ்ரீராம்.